டிஎன்பிஎஸ்சி வழித்துணை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, வாக்கியத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாக்கியமும் அதனுடைய வகைகள் என்னென்னு பார்க்க போகிறோம். இந்த தலைப்பு எந்த சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் கீழே வருதுன்னா, தொடர் வகைகள்ன்ற டாபிக் கீழே வருது. வாக்கியம்னா என்னென்னா, நம்ம சொல்ல நினைக்கிற அந்த கருத்தை எழுத்துக்களையும் சொற்களையும் பயன்படுத்தி உருவாக்கக்கூடிய ஒரு லைன் ஆஃப் வேர்ட்ஸை தான் நம்ம வாக்கியம்னு சொல்லுவாங்க. பொதுவாக இந்த வாக்கியம்ன்ற வார்த்தை தமிழ் சொல் கிடையாது. இது ஒரு வடச்சொல்னு சொல்கிறாங்க. தமிழில் வாக்கியம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னா, முற்று சொற்றொடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நம்ம சொல்ல நினைக்கிறது முழுவதுமாக ஒரு லைனில் சொல்லக்கூடியதை தான் வாக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை தமிழ் சொல்லாக சொல்லும்போது முற்று சொற்றொடர் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வாக்கியங்கள் மொத்தம் 2 வகைப்படும். ஒன்று கருத்து வகை வாக்கியம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று அமைப்பு வகை வாக்கியம்னு சொல்லுவாங்க. கருத்து வகை வாக்கியம்ன்றது அந்த வாக்கியத்தில் கருத்துக்களை வெளிப்படுத்துது, எந்த மாதிரியான கருத்துக்களை வெளிப்படுத்துதோ அதுக்கேற்றமான வாக்கியம்னு சொல்லுவாங்க. அதே அமைப்பு வாக்கியம்ன்றது இந்த ஃபார்மேட்டில் இருந்துச்சுன்னா அது இந்த வாக்கியம் அப்படின்னு சொல்கிறத தான் அமைப்பு வாக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ கருத்து வாக்கியம்ல என்னென்ன இருக்குதுன்னா, செய்தி வாக்கியம், வினா வாக்கியம், உணர்ச்சி வாக்கியம், ஏவல் வாக்கியம்னு சொல்கிறாங்க. இந்த ஏவல் வாக்கியத்துக்கு இன்னொரு பேர் கட்டளை வாக்கியம்னு சொல்லுவாங்க. அதே சமயம் விளைவு வாக்கியம்ன்ட்டு சொல்லுவாங்க. அடுத்தது அமைப்பு வாக்கியம்ல என்னென்னலாம் இருக்குதுன்னா, தனி வாக்கியம், தொடர் வாக்கியம், கலவை வாக்கியம், இதெல்லாம் அமைப்பு வகை வாக்கியம்ன்ட்டு சொல்கிறாங்க. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, செய்தி வாக்கியம் தான் பார்க்க போகிறோம். செய்தி வாக்கியம்னா என்னென்னா, ஒரு செய்தியே அந்த வாக்கியத்தின் மூலமாக நமக்கு தெரிவிக்கிறது. அதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கும், அந்த நிகழ்ச்சியை முழுமையாக சொல்லக்கூடியது தான் செய்தி வாக்கியம்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு செய்தியை தெளிவாக தெரிவிக்கும் வாக்கியம் செய்தி வாக்கியம். எடுத்துக்காட்டு திருவள்ளுவர் திருக்குறளை இயற்றினார் அப்படின்றது ஒரு முழுமையான ஒரு விஷயம். அதாவது யார் திருக்குறளை எழுதினார்னா திருவள்ளுவர் எழுதினார். திருவள்ளுவர் என்ன எழுதினார்னா திருக்குறளை எழுதினார். இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அதில் முழுமையாக பதில் கிடைக்கும் பட்சத்தில் அது செய்தி வாக்கியம்னு சொல்லுவாங்க. அடுத்த எக்ஸாம்பிள் குடியரசுத் தலைவர் சென்னைக்கு வருகை தந்தார் அப்படின்றது இதுதான் செய்தி வாக்கியம். அடுத்தது வினா வாக்கியம்னா என்னென்னா, வினா பொருள் தரும் வாக்கியத்தை வினா வாக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போது நீங்கள் அந்த வினா வாக்கியம்னா பொதுவாக நம்ம கொஷின் மார்க் இருந்துச்சுனாவே அது வினா வாக்கியம்ன்ட்டு நம்ம நினச்சிருப்போம். ஆனால் அந்த மாதிரி கிடையாது. இப்போ ஒரு லைனை படிக்கும்போது அதுலேருந்து ஏதாவது ஒரு கொஷின் கேட்குற மாதிரி இருக்குதுன்னா தான் அது வினா வாக்கியம்னு சொல்லுவாங்க. இங்கே கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் பாருங்கள். தாயின் கடமை என்ன, குழந்தைக்கு என்ன தெரியும் இப்படின்ற 2 லைன்லேயும் அந்த என்னன்ற கொஷின் வேர்டு இருக்கிறதுனால இது டேரெக்டாக கொஷின் வாக்கியம், அதாவது வினா வாக்கியம் அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். இதே யாரெல்லாம் தமிழ் படித்தீர்கள் அப்படின்னு கேட்கும்போது அந்த சென்டென்ஸில் நம்ம கொஷின் மார்க் பயன்படுத்தாமல் கூட இருக்கலாம். ஆனாலும் அது ஒரு கொஷின் வாக்கியம் தான், வினா வாக்கியம் தானே. அந்த மாதிரி சில இடத்துல கொஷின் இது இருக்கும், சில இடத்துல இல்லாமல் இருக்கும். வினா வாக்கியம்னா கடைசியாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு கொஷின் கேட்குற டைப்பில் இருந்துச்சுன்னா அது வினா வாக்கியம்னு சொல்கிறாங்க. அடுத்தது விளைவு வாக்கியம்ன்றது. விளைவு வாக்கியம்ன்றது தான் வேறு ஒன்றும் இல்லை. ஏவல் வாக்கியம், விளைவு வாக்கியம், கட்டளை வாக்கியம்ன்றது 3மே ஒன்று தான். கட்டளை வேண்டுதல், வாழ்த்துதல், வைதல் என்ற பொருளில் அமைந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒருத்தங்க நமக்கு முன்னாடி இருக்கிறவங்கள ஒரு கட்டளையாக சொல்கிறது, இல்லைன்னா அவங்கள வாழ்த்துறது, இல்லைன்னா அவங்ககிட்ட ஏதாவது ரெக்வஸ்ட்டாக கேட்குறது, இல்லைன்னா அவங்கள சபிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாக்கியத்தை தான் கட்டளை வாக்கியம், இல்லை ஏவல் வாக்கியம், விளைவு வாக்கியம்ட்டு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு நாளை வா, இல்லை நன்றாக படி, இந்த வார்த்தையெல்லாம் இந்த லைன்ஸ் எல்லாம் விளைவு வாக்கியம்ட்டு சொல்கிறாங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம். உணர்ச்சி வாக்கியம்ன்றது நம்மளுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியத்தை உணர்ச்சி வாக்கியம்னு சொல்லுவாங்க. அதில் எல்லா வகையான நவரசம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நவரசத்தில் எது வெளிப்பட்டாலும் அந்த வாக்கியத்தில் அது தெரிஞ்சதுனாவே அது உணர்ச்சி வாக்கியம்னு சொல்லுவாங்க. இங்கே என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஊவகை, அவலம், அச்சம், வியப்பு போன்ற உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் வாக்கியம் உணர்ச்சி வாக்கியம்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு அந்தோ நாய் கல்லால் அடிபட்டதே, அப்புறம் ஐயோ அப்பா அடிப்பாரே இப்படின்ற இந்த வாக்கியத்திலலாம் அந்த உணர்ச்சிகளை வெளிப்படுத்துறதுனால இது உணர்ச்சி வாக்கியம்ன்ட்டு சொல்கிறாங்க. அடுத்தது தனி வாக்கியம். இது வரைக்கும் உணர்ச்சி வாக்கியம் வரைக்கும் பார்த்தது கருத்து வகை வாக்கியம். அதாவது அந்த சென்டென்ஸை படிக்கும்போது ஒரு கருத்து நமக்கு தெளிவுபடுத்துறதுனால அதெல்லாம் கருத்து வாக்கியம்னு சொல்கிறாங்க. இனி பார்க்க போகிறது தனி வாக்கியத்துலேருந்து எல்லாமே அமைப்பு வாக்கியம்னு சொல்லுவாங்க. தனி வாக்கியம்ன்றது என்னென்னா, ஒரு எழுவாயோ பல எழுவாயோ ஒரே பயனிலையை கொண்டு முடியும் வாக்கியம் தனி வாக்கியம்னு சொல்கிறாங்க. எழுவாயன்றதுன்னா என்னென்னு சிம்பிளாக சொல்கிறேன். ஒரு வாக்கியம் உருவாகிறதுக்கு முக்கியமாக காரணமாக இருக்கிறது தான் எழுவாயின்னு சொல்லுவாங்க. அந்த எழுவாயினால தான் அந்த வாக்கியமே நடந்திருக்கும், அந்த செயல் செஞ்சு முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல ஒரு எழுவாயும் வரலாம், இல்லைன்னா பல எழுவாயும் வரலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரே பயனிலை கொண்டு முடிஞ்சிருந்துச்சுன்னா அது தனி வாக்கியம்ன்ட்டு சொல்கிறாங்க. இப்போ இளங்கோ சிலப்பதிகாரத்தை இயற்றினார் அப்படின்ற இருக்கிற இந்த வாக்கியமும் பாண்டியர் தமிழை வளர்த்தனர் இதெல்லாம் தனி வாக்கியம். இது ஒரு எழுவாயோட ஒரு பயனிலை கொண்டு முடிஞ்சிருக்கு, இதெல்லாம் தனி வாக்கியம்னு சொல்கிறாங்க.
இதே மாதிரி மாப்பலா வாழை என்பது முக்கணி அப்படின்னு சொல்லும்போது அதில் 3 அதாவது எழுவாயே வந்து பலா வாழைன்னு 3 இருக்கிறது சொல்கிறோம்ல. அப்போ வந்து அது பல எழுவாய் இருந்தாலும் அது ஒரு தனி வாக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து இருக்கிறது வந்து தொடர் வாக்கியம். ஒரு எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடியும் வாக்கியம் வந்து தொடர் வாக்கியம்னு சொல்லுவாங்க. அதே சமயம் ஒரு எழுவாய் பல வினையெச்சங்களோடு இறுதியில் வினைமுற்றை கொண்டு முடியும் வாக்கியமும் தொடர் வாக்கியம் தான் சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு சொல்லியிருக்கிறது என்னென்னா, ஒரே ஒரு எழுவாய் பயன்படுத்தியிருப்பாங்க. ஆனால் பயனிலைகள் வந்து நிறைய பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த மாதிரி செஞ்சாங்க, இது மாதிரி செஞ்சாங்க, இதுக்கடுத்து இது செஞ்சாங்கன்ட்டு அப்படியே தொடர்ச்சியாக அது போயிட்டே இருக்கும். அதே மாதிரி கீழே கொடுத்துருக்க ஒரு எழுவாய் பல வினையெச்சங்களோடு இறுதியில் வினைமுற்றுன்னா, அந்த ஒரு எழுவாயை பயன்படுத்திட்டு அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு வினையெச்சமாகவும் இருக்கும். அது பாதியிலே இது பண்ணி கமா போட்டு அடுத்தடுத்த சென்டென்ஸை கண்டினியூ பண்ணிகிட்டே போயிட்டு இருக்கும். இந்த தொடர் வாக்கியத்தில் நிறைய வாக்கியங்கள் வரும். தனி வாக்கியத்தில் சிம்பிளாக ஒரே லைனில் தான் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தோன்னா உங்களுக்கு புரியும். இப்போ புலவர் மன்னரை கண்டார், பாடல் பாடினார், பரிசு பெற்றார், வீடு திரும்பினார் அப்படின்றது இது வந்து ஒரு எழுவாய் பல பயனிலைகளை கொண்டு முடியுன்ற வாக்கியத்துக்கு இதுதான் எக்ஸாம்பிள். இங்கே ஃபஸ்ட்டு புலவர் வந்து மன்னரை பார்க்குறாரு, அதுக்கப்புறம் பாடலை பாடுறாரு, அதுக்கப்புறம் பரிசு பெற்றார், அதுக்கப்புறம் வீடு திரும்பினாருன்ட்டு ஒவ்வொரு செயலும் முடிஞ்சு அடுத்தடுத்த இது வரும்போது இங்கே பல பயனிலைகள் வந்து வந்திருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அடுத்து இருக்கக்கூடிய லைன் 2வது எக்ஸாம்பிள் பாருங்கள். உழவன் நிலத்தை உழுது விதை விதைத்து நீர் பாய்ச்சி உரமிட்டு அறுவடை செய்தான் அப்படின்ற இந்த லைனில் அந்த உழுது விதைத்து பாய்ச்சி உரமிட்டு இதெல்லாமே ஒரு வினையெச்சங்கள். அது கடைசியாக செய்தான் அப்படின்றபோது ஒரு வினைமுற்று கொண்டு முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரி வரக்கூடிய வாக்கியமும் தொடர் வாக்கியம்னு சொல்லுவாங்க. அடுத்தது வந்து கலவை வாக்கியம். கலவை வாக்கியம்னா என்னென்னா, ஒரு முதன்மை வாக்கியம் இருக்கும், அதனோடு சில ஒரு சார்பு வாக்கியம் இல்லைன்னா பல சார்பு வாக்கியம்னு சொல்லலாம், இல்லைன்னா துணை வாக்கியம்னு சொல்லலாம். இங்கே என்ன லைன் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு முதன்மை வாக்கியத்தோடு ஒரு துணை வாக்கியம் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட துணை வாக்கியங்களோடு வரும் வாக்கியம் கலவை வாக்கியம்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு முதன்மை வாக்கியம்ன்றது எதை சொல்கிறாங்கன்னா, இங்கே எக்ஸாம்பிள் சொல்கிறோம் பாருங்கள். கந்தன் கடுமையாக உழைத்ததால் வாழ்வில் வெற்றி பெற்றான் அப்படின்னு இருக்கிற இந்த லைனில் அந்த வாழ்வில் வெற்றி பெற்றான் அப்படின்ற ஒரு லைன் மட்டும் முதன்மை வாக்கியம்னு சொல்லுவாங்க. அதில் வந்து ஒரு வினைமுற்று கொண்டு முடிஞ்சு ஒரு கம்ப்ளீட் சென்டென்ஸாக இருக்கும். இருந்தாலும் சில எக்ஸ்ட்ரா வேர்ட்ஸை பயன்படுத்தி இது பண்ணிக்கிறாங்களே, கந்தன் கடுமையாக உழைத்ததால் அப்படின்ட்டு ஒரு சென்டென்ஸு முழுமை பெறாமலும் பெற்றும் பெறாமலும் இருக்கும். அதை கடுமையாக உழைத்தான்றபோது அது முடிஞ்சிச்சு. உழைத்ததால் அப்படின்னு சொல்லும்போது அடுத்து ஏதோ லைன் இருக்குது அப்படின்னு அது இண்டிகேட் பண்ணதில்லை. இந்த மாதிரியான விஷயம் செய்யறதெல்லாம் துணை வாக்கியம்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா அதை சார்பு வாக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ கந்தன் கடுமையாக உழைத்ததால் வாழ்வில் வெற்றி பெற்றான். வாழ்வில் வெற்றி பெற்றான்றது வந்து முதன்மை வாக்கியம். இந்த மாதிரி துணை வாக்கியமும் முதன்மை வாக்கியமும் இருக்கக்கூடிய வாக்கியத்தை தான் கலவை வாக்கியம்னு சொல்லுவாங்க. அடுத்தது நம் சமுதாயம் மேம்படவும், இது ஒரு சார்பு வாக்கியம். நம் நாடு முன்னேறவும், இப்படி சொல்கிறதும் ஒரு சார்பு வாக்கியம். நாம் நாள்தோறும் அப்படின்னு சொல்கிறதும் ஒரு சார்பு வாக்கியம். அடுத்து இருக்கக்கூடிய நன்கு உழைக்க வேண்டும்ன்றது தான் ஒரு முதன்மை வாக்கியம்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு முதன்மை வாக்கியத்தோடு பல சார்பு வாக்கியங்கள் இதில் சேர்ந்துருக்கு. இதில் வந்து ஒரே ஒரு சார்பு வாக்கியம் தான் இருக்குது, கந்தன் கடுமையாக உழைத்ததால் அப்படின்னு இருக்குது. ஆனால் இங்கே 3 சார்பு வாக்கியம் சேர்ந்துருக்கு. நம் சமுதாயம் மேம்படவும், நம் நாடு முன்னேறவும், நாம் நாள்தோறும் அப்படின்ட்டு 3 சார்பு வாக்கியம் பயன்படுத்தி இந்த சென்டென்ஸ் முடிஞ்சிருக்கிறதுனால இதை வந்து கலவை வாக்கியம்ன்ட்டு சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தது இல்லாமல் இந்த வாக்கிய வகைகளில் என்னென்ன இருக்குது, கருத்து வகை வாக்கியம், அமைப்பு வகை வாக்கியம்ன்ட்டு பார்த்தோம். இந்த வாக்கியங்களுக்கெல்லாம் பொதுவாக சில விஷயங்கள் இருக்குது. அது என்னென்ன வாக்கியங்கள்ன்ட்டு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு உடன்பாட்டு வாக்கியம்னு சொல்லுவாங்க. உடன்பாட்டு வாக்கியம்ன்றது இப்போ நீங்கள் மேலே பார்த்த வாக்கியங்கள்லாம் பாசிட்டிவில் முடிஞ்சிருந்தாவோ, நடந்துருச்சு அப்படின்ட்டு முடிஞ்சிருந்தாவோ, ஒரு நடந்த விஷயத்தை சொல்லியிருந்தாவோ அதை உடன்பாட்டு வாக்கியம்னு சொல்லுவாங்க. அதே விஷயம் நடக்கலை அப்படின்னு சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதை எதிர்மறை வாக்கியம்ன்ட்டு சொல்லுவாங்க. இப்போ உடன்பாட்டு வாக்கியம்னா என்னன்னு சொல்லிட்டேன், எதிர்மறை வாக்கியம்னாலே என்ன சொல்லிட்டேன். அதோட எக்ஸ்ப்ளனேஷன் பாருங்கள். செயல் அல்லது தொழில் நிகழ்வதை கூறும் வாக்கியம் உடன்பாட்டு வாக்கியம். எக்ஸாம்பிளுக்கு வந்து கயல்விழி கட்டுரை எழுதினாள் அப்படின்றது ஒரு செயல் முடிஞ்சிருக்கு. இந்த மாதிரியான, அதாவது இது ஒரு செய்தி வாக்கியம்னு சொல்லலாம். இப்போ செய்தி வாக்கியம் ஆப்ஷனில் இல்லைன்னா உடன்பாட்டு வாக்கியம் பயன்படுத்திக்கோங்க. அதனால தான் மேலே சொன்னதை தான் இதுவும். இது வந்து அதில் பாசிட்டிவ் மேனரில் போயிருந்துச்சுன்னா அது உடன்பாட்டு வாக்கியம், அதே நெகட்டிவில் போயிருந்துச்சுன்னா அது எதிர்மறை வாக்கியம்னு சொல்கிறாங்க. இங்கே எதிர்மறை வாக்கியத்துக்கான டெஃபினேஷன் பாருங்கள். செயல் அல்லது தொழில் நிகழாமையை கூறும் வாக்கியம் எதிர்மறை வாக்கியம்னு சொல்கிறாங்க. இங்கே கயல்வெளி கட்டுரை எழுதிலல் அப்படின்னா எழுதலை அப்படின்னு சொல்கிற மீனிங்கு. மேலே வந்து எழுதினால்னு இருக்கிறதுனால அது உடன்பாட்டு வாக்கியம். எழுதலை அப்படின்னு சொல்லும்போது இது வந்து எதிர்மறை வாக்கியம்னு சொல்கிறாங்க. அடுத்தது இன்னொரு வாக்கியம் இருக்குது, அது வந்து பொருள்மாறா எதிர்மறை வாக்கியம்னு சொல்லுவாங்க. பொருள்மாறா எதிர்மறை வாக்கியம்னா என்னென்னா, உடன்பாட்டு வாக்கியத்தை
2 நெகட்டிவ் வேர்ட்ஸ் பயன்படுத்தி, அதில் வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் பயன்படுத்தாமல் நெகட்டிவ் வேர்ட்ஸை பயன்படுத்தி அதே உடன்பாட்டு வாக்கியத்தில் என்ன மீனிங் வருதோ அதே மீனிங் கொடுத்துச்சுன்னா அது பொருள்மாறா எதிர்மறை வாக்கியம்னு சொல்கிறாங்க. அதாவது எதிர்மறை சொற்களை பயன்படுத்தி எழுதப்படும் உடன்பாட்டு வாக்கியம் தான் பொருள்மாறா எதிர்மறை வாக்கியம்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு கயல்வெளி கட்டுரை எழுதாமல் இலாள் அப்படின்னா கட்டுரை அவள் எழுதாமல் இல்லை அப்படின்னா அவள் எழுதியிருக்கிறான்ற மீனிங்கை தான் கொடுக்குது. அதை தான் பொருள்மாறா எதிர்மறைன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இது வந்து பொதுவாக இந்த 3 இதையும் சொல்கிறது. அடுத்து என்ன வாக்கியங்கள் பார்க்க போகிறோம்னா நேர்க்கூற்று வாக்கியம், அயற்கூற்று வாக்கியம்ன்ட்டு பார்க்குறோம். நேர்க்கூற்று வாக்கியம்னா ஒருத்தங்க ஒரு விஷயத்த சொன்னதை அந்த விஷயத்தை அப்படியே சொன்னாங்கன்னா அது நேர்க்கூற்று வாக்கியம்னு சொல்லுவாங்க. ஒருத்தங்க சொன்னதை மாற்றி சொன்னாங்க மீன்ஸ் அவங்க சொன்ன மாதிரி சொல்லாமல் நமக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி சொன்னாங்கன்னா அது அயற்கூற்று வாக்கியம்னு சொல்லுவாங்க. இப்போ ஒருவர் கூறியதை அவர் கூறியபடியே கூறும் வாக்கியம் வந்து நேர்க்கூற்று வாக்கியம். எக்ஸாம்பிளுக்கு வந்து நாளை நான் மதுரை செல்வேன் என்று குமரன் கூறினான் அப்படின்றது ஒரு நேர்க்கூற்று வாக்கியம். அடுத்தது இதுவே அயற்கூற்றாக மாற்றும் போது எப்படி வரும்னா குமரன் என்னிடம் வரும், இல்லைன்னா அது இல்லாமல் குமரன் மறுநாள் தான் மதுரை செல்வதாக கூறினான் அப்படின்ட்டு சொல்லலாம். ஓகேங்களா? நேர்க்கூற்று வாக்கியத்தில் என்ன இருக்குன்னா அந்த மேற்கோள் குறி இருக்கும், இரட்டை மேற்கோள் குறி இருக்கும். அது இல்லாமல் அந்த வாக்கியம் முடியும் போது என்று கூறினான், என்று கூறினார் அப்படின்ட்டு அந்த என்றுன்ற வார்த்தை இருந்துச்சுனாவே அது நேர்க்கூற்று வாக்கியம்னு சொல்லலாம். அதே அயற்கூற்று வாக்கியத்தில் அந்த கட்டாயம் அந்த என்றுன்ற வார்த்தை இல்லாமல் இருந்துச்சுனாவே அது அயற்கூற்று வாக்கியம்னு சொல்லலாம். அடுத்தது இதில் சில இடத்துல நீங்கள் பார்க்கும்போது அந்த நேற்றுன்ற வார்த்தை நாளைன்று மேலே பயன்படுத்தி இங்கே வார்த்தையை இங்கே மறுநாள் அப்படின்னு மாற்றி இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நான்ற வார்த்தையை இங்கே தான் மாற்றியிருக்காங்க. இந்த மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனை வந்து மாற்றி எழுதுறது வந்து அயற்கூற்று வாக்கியத்தில் இது பண்ணுவாங்க. அதாவது நேர்க்கூற்று வாக்கியத்தில் தன்னிலையும் முன்னிலையும், அதாவது தன்மை முன்னிலை ரெண்டுத்தையும் தான், அதாவது ஃபர்ஸ்ட் பர்சன் செகண்ட் பர்சனை மட்டும்தான் அதில் வார்த்தைகள் பயன்படுத்தியிருப்பாங்க. அதுவே அயற்கூற்றாக சொல்லும்போது அது படற்கையில் தேர்ட் பர்சனாக வச்சு தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? நேர்க்கூற்றுக்கும் அயற்கூற்றுக்கும் இதுதான் டிஃப்ரென்ஸு. இது வரைக்கும் நம்ம பார்த்ததை ஒரு குயிக் ரிவிஷன் பார்த்துருவோம். இப்போ நீங்கள் ஜென்ரலாக பார்க்கும்போது நேர்க்கூற்று அயற்கூற்றுன்னா நேர்க்கூற்றில் வந்து இரட்டை மேற்கோள் குறி பயன்படுத்தியிருப்பாங்க. அயற்கூற்றில் இரட்டை மேற்கோள் குறி இருக்காது. அதே சமயம் நேர்க்கூற்றில் வந்து என்றுன்ற வார்த்தை இருக்கும், அயற்கூற்றில் அது இருக்காது. அதே மாதிரி நேர்க்கூற்றில் வந்து இந்த டைரக்ட் வேர்ட்ஸாக நேற்று, நாளை, இன்று அந்த மாதிரியான வார்த்தைகள் இருக்கும். அதே அயற்கூற்றில் வரும்போது நமக்கு புதுசாக இருக்கும், மறுநாள், முன்னாள் அந்த மாதிரியான வார்த்தைகளை மாற்றி எழுதியிருப்பாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் இங்கே உடன்பாட்டு வாக்கியம், எதிர்மறை வாக்கியம், பொருள்மாற எதிர்மறை வாக்கியத்தை இதுக்கெல்லாம் கம்பேரிசன் பார்க்கும்போது உடன்பாட்டு வாக்கியம்ன்றது பாசிட்டிவில் இருக்கும், எதிர்மறை வாக்கியம்ன்றது நெகட்டிவில் இருக்கும். அதே பொருள்மாற எதிர்மறை வாக்கியம் நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ண பாசிட்டிவ் சென்டென்ஸை பொருள்மாற எதிர்மறை வாக்கியம் சொல்லுவாங்க. அடுத்தது கலவை வாக்கியம்ன்றது வந்து ஒரு முதன்மை வாக்கியம் இருக்கும், அது கூட துணை வாக்கியங்களோ இல்லை சார்பு வாக்கியங்களோ இருந்துச்சுன்னா அந்த வாக்கியத்தை வந்து கலவை வாக்கியம்னு சொல்லுவாங்க. அடுத்தது தொடர் வாக்கியம்ன்றது வந்து ஒரு எழுவாய் பல பயணிகளை கொண்டு முடிஞ்சோ இல்லை ஒரு எழுவாய் பல வினையச்சங்களோடு ஒரு வினைமுற்றோடு முடிஞ்ச வாக்கியத்தை வந்து தொடர் வாக்கியம்னு சொல்லுவாங்க. இதில் வந்து அந்த கமா இது பயன்படுத்தியிருப்பாங்க, அரைப்புள்ளி பயன்படுத்தியிருப்பாங்க, அதெல்லாம் இதில் இருக்கும். அடுத்தது தனி வாக்கியம்ன்றது வந்து ஒரு எழுவாயோ இல்லை பல எழுவாயோ ஒரு பயனிலை மட்டும் கொண்டு முடிஞ்சிருச்சுன்னா அது தனி வாக்கியம்னு சொல்லுவாங்க. அடுத்தது உணர்ச்சி வாக்கியம், உணர்ச்சிகளை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியம் வந்து உணர்ச்சி வாக்கியம்னு சொல்லுவாங்க. விளைவு வாக்கியம்ன்றது வந்து ஒரு முன்னிலையில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு வந்து ஒரு ஆர்டர் போடுற மாதிரி, கட்டளை இடுற மாதிரியோ இல்லை அவங்கக்கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற மாதிரியோ, இல்லைன்னா அவங்களுக்கு வாழ்த்துற மாதிரியோ, இல்லைன்னா வேறு ஏதாச்சும் சொல்கிற மாதிரி முன்னாடி இருக்கவங்கக்கிட்ட சொல்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அது ஏவல் வாக்கியமாவோ இல்லை விளைவு வாக்கியமாவோ இல்லை கட்டளை வாக்கியமாவோ சொல்லுவாங்க. அடுத்தது வினா வாக்கியம்ன்றது வினா பொருளை தரக்கூடிய வாக்கியத்தை தான் வினா வாக்கியம்னு சொல்லுவாங்க. ஒரு கொஷின் டைப்பில் கேட்கக்கூடிய வாக்கியத்தை வினா வாக்கியம்னுவாங்க. செய்தி வாக்கியம்ன்றது ஒரு செய்தியை வெளிப்படுத்தக்கூடிய வாக்கியம் வந்து செய்தி வாக்கியம்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா வாக்கியம்ன்றது வந்து எதுக்கு அடிப்படையாக இருக்குதுன்னா உரைநடை நூல்கள்லாம் இருக்குல்ல, அது உரைநடை டைப்பில் எழுதக்கூடியது, இந்த கட்டுரை டைப்பில் எழுதுகிறாங்களே அதுக்கு அடிப்படை வந்து வாக்கியங்கள் தான் சொல்லுவாங்க. அப்புறமேட்டுக்கு வாக்கியத்தோட கருவிகள்ன்ட்டு எது சொல்லுவாங்கன்னா எழுத்துக்களையும் சொற்களையும் தான் வாக்கியத்தோட கருவிகள்னு சொல்லுவாங்க. எழுத்தும் சொல்லும் வாக்கியத்தோட கருவிகள்ன்ட்டு யார் சொல்லியிருப்பாங்கன்னா இறையனார் அகப்பொருள்ன்ற நூலில் தான் சொல்லியிருப்பாங்க. வாக்கிய வகைகள் பார்க்குறோன்னு சொல்லிட்டு தன்வினை, பிறவினை, செய்வினை, செய்பாட்டு வினை எல்லாம் பார்க்கலையேன்னு நினைக்காதீங்க. அதெல்லாம் தனி ஒரு வீடியோவாக வரும். ஏன்னா சிலபஸில் அது தனியாக மென்ஷன் பண்ணிக்கிறதுனால அதை நம்ம தனி வீடியோவாகவே நம்ம போட போகிறோம். இப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கிறது வந்து ஓரளவுக்கு தொடர் வகைகள், அதாவது வாக்கிய வகைகளை வந்து முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.